ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 27/3/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் கொடுக்காம உங்களுக்கு தெரியும், 50-50 FF 90 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 26/3/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 0-15. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏகப்பட்ட பெஸ்ட்டுக்கு மாட்டிருக்கீங்க. ஏபிசி வின் பண்ணியிருக்கீங்க, பிசி வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 0-15 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 26ஆம் தேதி லைவ்ல நம்ம 5-0-6 பிக் பண்ணியிருந்தோம். இது ஓரளவு பாக்ஸ் போடும் பட்சத்துக்கு கூட ஏசி வின் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம 1 மிஸ் பண்ணிட்டோம் ஏபிசியில். அதே மாதிரி நம்ம அவர் டார்கெட்டில் 0 இல்லை 6 இறங்க சொல்ல, அது மாதிரி 0 கண்டிப்பாக இறங்கியிருக்கு. அது மாதிரி 5 போட்டு தான் கூட நல்ல வின்னிங்காக வந்திருக்கும். லைவ் கமாண்ட் டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்குங்க. அதே லைவ்ல நீங்கள் பண்ண கமாண்டில் எடுத்ததும் அதே தாங்க. இங்கே 805 ஏசி, இங்கே ஏபி இதான் பாஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக 0-1-5 அழகாக பிக் பண்ணியிருந்தோம். ஸோ வேற ஒரு டைரக்ஷனில் போயிடுச்சு. அதே மட்டும் இங்கே சப்போர்ட் நம்பர் ஓரியண்டாக 5க்கு சப்போர்ட்டாக 1 வந்திருக்கு. இது பாக்ஸ் போடும் பட்சத்தில் கூட கண்டிப்பாக நீங்கள் பிசி வின் பண்ணிக்கலாம். இதான் சப்போர்ட் நம்பர் முக்கியமான சொல்கிறதுக்கு காரணம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு அடுத்த வீடியோ லைவில் வந்த வீடியோங்க. என்னோட கேசிங் வீடியோ பார்த்துடலாம். 26ஆம் தேதி நான் போட்ட கேசிங்கில் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் 5 கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 5 அடிமையாக இறங்கியிருக்கு. இங்கே கரண்ட் கேசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். கரண்ட் கேசிங் பொறுத்த முடிய 0-18. ஸோ டெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. அதே மாதிரி பவர் நம்பரையும் அதே தாங்க டெஸ்ட் மிஸ்ஸுங்க. சி போர்டு மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் 905 நான் பாக்ஸ் போர்டு சொல்லியிருந்தேன். இது நீங்கள் பாக்ஸ் போர்டு வச்சது கூட டெஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கெஸ்ஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 0-15 பெஸ்ட் கமெண்ட் பார்த்துலாம். கமெண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமெண்ட் எப்படி இருப்பான்னு பாதி பேருக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமெண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு இல்லை நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டு 1 நம்பரோட 2 நம்பரோட பாஸ் ஆகிருந்தா உங்கள் நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்லாம் இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சிவாலய குரூப் பாக்ஸ் போடும் பட்சத்தில் 215. ஆக்சுவலாக 1-2-5 கொடுத்துருந்தாரு. பாக்ஸ் போடும் பட்சத்தில் 215. இதெல்லாம் திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் போர்டு ட்ரை பண்ணுங்கன்னு. செல்வம் சி போர்டு 1 டார்கெட் பண்ணதால் அடிச்சது. பி போர்டுனால கெஸிங்க. மைடுட்டி சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஆல் போர்டு 0-5 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. ராஜேந்திரன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி சி போர்டு 5 தான் சொல்லியிருந்தாப்புல. சொன்னால கெஸிங். நவீன் சீனி ஆல் போர்டு 1-0 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. சிவகுமார் சிவா அதே மட்டும் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி எஸ் துரைராஜ் ஆல் போர்டு 0. கார்த்திக் மணி ஆல் போர்டு 5. யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி மாடர்ன் ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. பேபி கவினா சி போர்டு 1 அடிச்சது பி போர்டு. நீங்கள் பாதி பேர் கேட்கலாம், ஏசிக்கும் ஏபிக்கும் கொஞ்சம் ஒன்றுமே இல்லையா, அமௌண்ட் எதுவும் தரமாட்டாங்களே. சில ஆப்பில் தராங்க, சில பேர் தராங்க, சில பேர் தரமாட்டாங்க. மேபி 3 நம்பர்லேருந்து 2 நம்பர் அருமையாக கெஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல கெஸ்ஸருங்க. அதே மட்டும் தேவராஜ் ஆல் போர்டு 0. ஆறுமுகம் ஆல் போர்டு 5 அருமையாக டார்கெட் பண்ணிருக்காப்புல. ராம் பிள்ளை வேற லெவல் கேசிங்க. 4 டிஜிட் நம்பர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி டோட்டலாக வின் பண்ணிக்கலாம். ஒரு போர்டு மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு, டி போர்டு. ஸோ நல்ல கேசிங். இதான் கொஞ்சம் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மட்டும் மாதவா மேகலை பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி சண்முகம் ஆல் போர்டு 5. காளிமுத்து ஆல் போர்டு 0. குரு ஆல் போர்டு 0. எம்எஸ்டிவி பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி இவரும் அதே டி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல. யாழ் சிவா சொன்னால எடுத்திருக்காப்புல. டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. அதே மாதிரி வில்லேஜ் கேஆர் பாய்ஸ் பிசி 10 பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆல் போர்டு அழகாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஏபி 0-1 சி போர்டு 5 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி சி போர்டு 5 சொன்னால கேசிங். ஹரி பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. பன்னீர்செல்வம் ஏ போர்டு 0 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. சுரேஷ்குமார் ஆல் போர்டு 5. கார்த்திக் ஆல் போர்டு 0-5 501 பாக்ஸ் போட்டுருந்தா வேற லெவலுங்க. ஏபிசி வின் பண்ணிக்கலாம். கார்த்திக் கேஆர் நான் திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசியோ ஏபிசியோ கொஞ்சம் வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகபட்சம் இருக்குது.
யாசின் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. கந்தவிலாஸ் 4 டிஜிட் நம்பரில் இவர் சி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ நல்ல கெஸிங் டெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஸோ ரெண்டு பொறுத்து நல்ல கெஸருங்க. கந்தவிலாஸ் நல்லா கொடுத்துட்ருக்காப்புல. சதீஷ் ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. ஏ போர்டு 0 சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஏ போர்டு 0 தான் வந்திருக்கு. அதே மாதிரி 0-1-0 அருமையாக பிக் பண்ணியிருக்காப்புல. அருண் ஆல் போர்டு 1. சுந்தரம் மணி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சத்திவேல் பழனி ஆல் போர்டு 1. மணியாண்டி ஆல் போர்டு 5. கைலாஷ் ஆல் போர்டு 5. மதன் ஆல் போர்டு 5. கருப்பசாமி அடிஸ் பி போர்டு 1 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி பி போர்டு 1 வந்திருக்கு. செல்வராஜ் கே ஆல் போர்டு 5. ஜிவி நம்பூதிரி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, விட்டுறாதீங்க. பிரகாஷ் டி சி போர்டு 5 அருமையாக டார்கெட் பண்ணிருந்தாப்புல. ஏகே அஸ்லாம் ஓகே சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. முத்தழகு பங்கு பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி ஆல் போர்டு 1. அதே மாதிரி வேல்முருகன் ஏசி ஆல் போர்டு 0 டெஸ்ட் மிஸ்ல போயிருக்குங்க. நல்லா கெஸ் பண்ணியிருக்காப்புல வேல்முருகன். அமிதா ஏ போர்டு 1 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. இம்ரான் ஆல் போர்டு 0. பாஸ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. சத்யவேல் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர், கொஞ்சம் பாக்ஸ் போட்டு தான் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இவங்களும் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட எய்மை என்னைக்கு 1000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாகவும் மோட்டிவேஷன் அமையுது. ஸோ லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் முதல் கூட வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நீங்கள் பண்ணுற கமெண்ட் வச்சு ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்டை பிக் பண்ண முடியும். அவங்களால என்னால் ஈஸியாக என்னால் வின்னிங் நம்ம எடுத்துட முடியும். இதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். லைவில் வரேன், ஒன்று பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய பெரிய அட்வான்டேஜில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்தது ஏபிசி நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவான சொல்கிறேன். ஸோ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸிங்லையோ இல்லை உங்கள் ட்ரிக்கிலையோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏ போர்டு பொறுத்த முடியாது 4, 7, பி போர்டு பொறுத்த முடியாது 3, 9, சி போர்டு பொறுத்த முடியாது 8, 2. சப்போர்ட் நம்பராக 1 கொண்டு வந்திருக்கேன். 1 உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர் இதில் வேணால் அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்லையோ உங்கள் ட்ரிக்லையோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதீங்க. இன்னும் டைம் இருக்கு. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காது. உங்கள் கமெண்ட்டை நான் முதற்கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட பேர் உங்கள் கமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்க. அதே மட்டும் இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம எடுத்த ஏபிசி நம்பர் மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் சார்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, அதிக முறை ஒரு வின்னிங்காக இருக்க நம்பர், இன்னும் கொஞ்சம் இருக்க பெண்டிங் நம்பர், அது ஒரு மிக்சடான நம்பர் தான். நீங்கள் ஒரு நம்பரோ 2 நம்பரோ கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுத்துருக்கலாம். அந்த நம்பர் எந்த நம்பரோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை 438 மேலே கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். 792, 374, 928, 417, 327, 849, 193, 281, 091. அகெயின் ட்ரை பண்ண பாருங்கள். 281 மேலே கொஞ்சம் டவுட் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயே உங்கள் ட்ரிக்லேயே உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் இந்த போர்டில் இருந்தால் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஒரு நம்பரும் 2 நம்பரும் மேட்சாக இருந்தாலும் கண்டிப்பாக பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்க்கலாம். இதுவும் ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்த வீடியோ தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 79, 05, 38, 14, 87, 40, 26, 63, 29, 51. இது வந்து எப்படின்னா சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பரை பார்க்கணும். இது எவ்ரிடே ஒரு போர்டு அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட இந்த போர்டு மேட்ச் ஆகுதான் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விட்டுறாதீங்க. அகைன் எனக்கு ஒரு 2 மேலே ஒரு சந்தேகம் இருக்குன்னா, 2க்கு முன்னாடி
இல்லை 2க்கு பின்னாடி 9 இருக்குது, அதே மாதிரி 2க்கு பின்னாடி 6 இருக்குது. 296 பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் போடும் பட்சத்தில் 269 இல்லை 629 இல்லாட்டி 692 இல்லாட்டி 926 இதே மாதிரி உங்களுக்கு 6 நம்பர் அமையுங்க. இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஏபிசியோ பிசியோ கொஞ்சம் வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பரும் உங்களுக்கு மேட்ச் ஆன பட்சத்தில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்ஸ்னு. நீங்கள் மோட்டோ டிவி அதில் தான் இப்படி வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அதோட பிளேலிஸ்ட்டு போங்க, பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குங்க. ஒரே ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தாலே ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்குது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கரண்ட் கேசிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக கொடுத்துருக்காங்க. அந்த 7 வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அடுத்து பவர் நம்பர் பார்த்துலாம். பவர் நம்பரை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக தான் ப்ளே பண்ணுவேன், நான் ஏதோ நம்பர் போடுவேங்க, அப்படிப்பட்ட நீங்கள் தனி நம்பராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே இந்த மாதம் ஃபுல்லாக பவர் நம்பரோட ஆதிக்கம் அதிகமாக வின் ஆகிட்டுருக்கு. நான் திரும்ப சொல்ல, அதுக்கு லக்கு தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லக்கு அமையுங்க. இந்த வாரத்தில் 7 நாளுமே இந்த பவர் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு நம்பரை சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லக் இருக்கும் பட்சத்தில் பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண அதிகம் சான்ஸ் இருக்குது. இதில் 705 650 814 ஸோ விட்டுறாதீங்க. அடுத்து டபுள்ஸை பார்த்தோம்னா, டபுள்ஸை பொறுத்த முடியும் பார்த்து டபுள் 1 கொடுத்துருக்கு. அதனால மேபி ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ டபுள்ஸை பொறுத்த நான் லைவ் தாங்க பார்ப்பேன். ஆக்சுவலாக லைவில் டபுள்ஸ் வருமா வராதா, ஆக்சுவலாக இன்னைக்கு 26 லைவில் சொன்ன டபுள்ஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ நீங்கள் பண்ண கமெண்ட்லேயே தெரியும் எந்த மாதிரி நம்பர் டபுள்ஸ் வரும் வராதுன்னு. அதான் லைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவோட டைம் காலையில் 10 to 10:30 மணிக்குள்ளே அமையுங்க. ஸோ அடுத்த கர்நாடக கெஸிங் பார்த்தலாம். கர்நாடக கெஸிங் பொறுத்த முடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸிங் தாங்க இன்றைக்கி பொறுத்த முடியும். இன்றைக்கி 50-50 குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் வின்வின் குழுக்களுக்கும் அதிகபட்சம் வின் ஆகிருக்கு இந்த மாதிரி கர்நாடக கெஸிங். மேபி 818 564 304 இந்த மாதிரி நம்பரும் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விட்டுறாதீங்க. எனக்கு கர்நாடக கெஸிங் பொறுத்த முடிய சி போர்டை பொறுத்த 2 இல்லை 4 இல்லை 6 8 0 இந்த ரெட்டப்படையாக வரது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்க மாட்டோம் ஃபீல் ஆகுது. மேபி இந்த மாதிரி நம்ம கெஸிங்கோட இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். அதில் 818 ரம்மி நம்பர் வந்திருக்கு, 564 304 உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆனால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி, இல்லைனா இந்த போர்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து ஆல் போர்டு பார்த்தலாம். ஆல் போர்டு பொறுத்த முடியாது 1 0லேருந்து எனக்கு ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 2 இறங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்டு நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆல் போர்டு நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டுறாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல தான் பார்ப்பீங்க. யூடியூப்ல இந்த வீடியோ முடிஞ்ச தமிழ் பையன் கேரளா பொண்ணு இப்படி ஃபுல்லாக டைப் பண்ணுங்க, நம்மளோட சேனல் வரும். ஸோ விருப்பமுள்ள அந்த சேனலை விசிட் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சுன்னா இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணுங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட விருப்பம் உள்ளவங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.